ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, KTS 4.0 காசி தமிழ் சங்கமத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட். அதாவது நிறைய பேர் இதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்தது அப்படின்னு போட்டிருந்த அந்த 2 வீடியோஸை வச்சு கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்காக இந்த வீடியோவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மொத்தம் இதில் 7 பேட்சுங்க. 1400 பேர்த்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு 200 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. செகண்ட் 200 பேர் டீச்சர்ஸ்க்கு நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் மெசேஜஸ் வந்திருக்குங்க. இதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா லேடிஸ் கோட்டா இருக்கும், அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் ப்ரொஃபஷ்னல் எம்ப்ளாயீஸ், அப்புறமேட்டுக்கு கலைஞர்கள், அடுத்து 7வது தான் செல்ஃப் எம்ப்ளாயீஸ் அல்லது ஸ்டார்ட் அப்ஸ் பேட்ச்சு. அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதில் ஆட் ஆவாங்க. ஓகேங்களா? அதனால் யாரும் இப்போதைக்கு மெயில் செக் பண்ணுறதை விட்டுற வேணாம். அதை ரிசல்ட் வந்துருச்சுல, ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா போயிட்டாங்களேன்னு ஸ்டூடெண்ட்ஸோ, டீச்சர்ஸ் கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு டீச்சர்ஸ்க்கோ, இல்லைன்னா 2-3 நாள் கழித்து அடுத்தடுத்த கோட்டாஸ் போனதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க உங்களோட மெயில் செக்கிங்கை. மெயில் செக்கிங் ஆஸ் ஆன் ப்ராசஸ் அது போய்கிட்டே இருக்கட்டும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப் டு 11-12 வரைக்கும் நீங்கள் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. 12th அன்றைக்கி தான் லாஸ்ட் பேட்ச் போகிறாங்க. போகிறதுக்கு மொதல் நாள் வரைக்கும் கூட நம்மளுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் இந்த பேட்சுக்கு தான் இல்லை, வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே நான் முக்கியமாக போட்டேன். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெயில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும்தான். அடிஷ்னலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, மெயில் வந்திருக்குன்னா கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா, அவளோட மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை ஒவ்வொரு கமெண்ட்லேயும் யாராவது மெயில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஆர்வமாக எடுத்து பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த அப்டேட் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டிடிடி திருப்பதி திருமலா தேவஸ்தானத்திலேருந்து வைகுண்ட ஏகாதசிக்காக 3 நாள் ஃப்ரீ தர்ஷன், டோட்டலி ஃப்ரீ, எந்த அமௌண்ட் பே பண்ணாமல் ஃப்ரீயாக நம்ம தர்ஷன் பார்க்குறக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் டோக்கன்ஸ். அந்த டோக்கன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் 1 அன்னைக்கு, ஃபஸ்ட்டு 12 அன்னைக்கு மதியம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. மறுநாள் ஈவினிங் தான் அதோட டிப் செலெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் அதுக்கு அப்ளை பண்ணாதவங்களும் பண்ணுறக்கு இன்னும் டைம் எவ்வளவோ இருக்குது. அதையும் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸ் கோயம்புத்தூர் இஸ்கான் முந்தா நேற்று ஹரஹர சிவா அப்படின்னு சொல்லிட்டு FDP போகிறப்ப 1 hour முன்னாடி ரீச் ஆனதுனால இந்த கோயிலுக்கு போகிறக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம்ஸ் போயிட்டேன், பட் லாங் கேப் இப்போ திரும்பவும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் கிடச்சிச்சு. அப்போ கிடச்ச இந்த வீடியோஸ், அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும், அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.